கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டை காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்ததற்காய் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். இந்நாளை நாம் பார்ப்போம் என்று நிச்சயமில்லாமல் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வந்திருப்போம். நம் உறவினர்களுக்கும் கூட இப்பேற்பட்ட நேரங்கள் வருமென்று நாம் எதிர்பார்க்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் புதியதொரு ஆண்டை காண ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இயேசுப்பா, என் அப்பனே, என் ராஜனே, கடந்த வருடங்களின் முழுவதுமாய் என்னையும் என் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டீர். இந்த நாளையும் கூட காண உம்முடைய கண்களிலே எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் கிருபை கிடைத்த தயவுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். என் உயிர் இருக்கும் நாள் வரைக்கும் உம்மை மறவாமல் உம்மை துதிக்கக்கூடிய, உம்மை ஸ்தோத்திரிக்கக்கூடிய, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நீர் எனக்கு தந்தருளும்படியாக உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையிலே ஏற்பட்டு இருக்கிறதான எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலைகளிலும் இருந்து நான் கடந்து வந்தது உம்முடைய கிருபையே. உம்முடைய கிருபை மாத்திரம் எனக்கு இல்லை என்றால் நான் எங்கேயோ எப்படியோ வாழ்ந்திருப்பேன். அப்படியாய் அனாதையாய் பரதேசியாய் என்னை விடாதபடி உம்முடைய மகனாக என்னை முத்திரிக்கப்பட்டு சேர்த்தனைத்து மண்டையிலே என்னை அரவணைத்து பாதுகாத்து கொண்ட தயவுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. ராஜாதி ராஜனே, இம்மட்டும் ஆயு நாட்களே எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்த தயவுக்காக உம்மை நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசப்பா, அந்த புதிய ஆண்டை நாங்கள் கடந்து வந்துள்ளோம். இந்த வருடம் முழுவதுமாய் எங்களை உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்தருளும். என்ன நேரிடும், எப்படி வாழ்வோம், எந்த சூழ்நிலையில் கடந்து வருவோம் என்றெல்லாம் நாங்கள் துக்கிக்காதபடி, வேதனைப்படாதபடி, சஞ்சலம் அடையாதபடி என் இயேசு, என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். என் குடும்பத்தை நடத்துவார், என்னை நடத்துவார். போதுமான சக்தியும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் எனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய மகிமைக்கு வல்லமைக்கு ஒப்பானது எதுவுமே இல்லை என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையிலே நான் வாழ்ந்து வர வேண்டும். இப்பேற்பட்ட கிருபையை எனக்கு நீர் கொடுத்து காத்து ரட்சித்தருளும். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சத்திய வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, இது உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். கர்த்தர் எப்பேற்பட்ட வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையை இந்நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று தியானித்து பாருங்கள். இந்த உலக பரியந்தமும் நாம் வாழ்கிற நாட்கள் முழுவதுமாகவும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாராம். உங்களை பலப்படுத்த, உங்களை தைரியப்படுத்த, உங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பரிசுத்தமாய் வாழ்ந்திட, சந்தோஷத்தோடு ஜீவிக்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாராம். நீங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் உங்கள் அருகாமையிலே இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதித்து, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அவர் கவனித்து கேட்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த இயேசப்பா உங்களோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் மகனே, என் மகளே, கலங்காதே, திகையாதே, துக்கிக்காதே, வேதனைப்படாதே.
என்ன நேரிடுமோ, எப்படி வருமோ, எப்படி நாட்கள் கடந்து வருமோ என்று யோசித்து சிந்தித்து கவலையோடு துக்கத்தோடு இருக்காதே. உன் கவலை எல்லாம் மாறிட, உன் துக்கம் சந்தோஷமாய் மாற உன்னோடு கூட இருக்கிற மகாராஜா இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமாண்டவரே, இம்மட்டும் நீர் என்னோடு கூட என் குடும்பத்தாரோடு கூட நீர் இருந்தீர். நான் வேதனையோடு கூப்பிடும் பொழுது எனக்கு பதில் கொடுத்தீர். நான் வியாதியில் துக்கப்பட்டு துக்கத்தோடு நான் கூப்பிடுகிறேன். எனக்கு நீர் உத்தரவு கொடுத்தீர். என் மகனே, கலங்காதே, திகையாதே. உன் சரீரத்தை உருவாக்கினவன் யார் என்று நினைக்கிறாய்? நான் தான் இயேசு கிறிஸ்து உன் சரீரத்தை உருவாக்கினேன். நீ என்னை கூப்பிடவில்லை என்றாலும் நீ சுவாசிக்கிற சுவாசம் இயேசு இயேசு என்ற சத்தத்தோடு வெளியேறுகிறதையும் இறங்குகிறதையும் நீ உணர்ந்து கொள். சிந்திக்கிறாயா? நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் அவருடைய பெயரை சொல்லித்தான் நாம் சுவாசிக்கிறோம். அந்த சுவாசம் நின்று போனால் நாம் தேவனை மறந்து விட்டோம், தேவனை விட்டு விலகிவிட்டோம், பூமியை விட்டு கடந்து போகிறோம் என்று அர்த்தமாகும். அப்படி நாம் உயிர் நடையான ஜீவனில்லாத ஒரு பிரேதமாய் நாம் வாழாதபடி உயிருள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் துதிக்கிறபடியினாலே என் தேவன் என்னோடு கூட ஜீவிக்கிறார். வேண்டிய சமாதானத்தை தருவார், சுகத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். என் மன விருப்பத்தையும் என் இருதயத்தின் யோசனை, என் சிந்தனைகளையும் அவர் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தின் பாத்திரமாக அவர் சந்நிதியிலே நாம் நிலைத்திருப்போம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் எனக்கு இருக்கிறது என்று மன தைரியத்தோடு, மன சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு நாம் கடந்து வருவோமா? ஆமாம். நம்பிக்கை என்பது விசுவாசம், விசுவாசம் என்பது தேவன் மேல் நம்ம வைத்திருக்கிறதான ஒரு தைரியம். அந்த தைரியத்தை மனுஷன் விட்டுவிட்டால் அவன் என்ன சூழ்நிலைக்கு தள்ளப்படுவானோ சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்வோம், அவரோடு கூட இணைந்திருப்போம். பல ஆசீர்வாதங்களையும் இந்த வருடத்திலே தள்ளப்பட்டிருக்கும் இதோ மறக்கப்பட்டு இருக்கும் ஒவ்வொரு விண்ணப்பத்தின் வார்த்தைகளை கர்த்தர் செயல்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வழிநடத்த ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அவரோடு கூட நாம் இணைந்திருந்து, ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய பிள்ளையை நீர் மறுபொழுதும் மறக்க மாட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பல ஆசீர்வாதங்களை, விடுபட்டு இருக்கும் பலவிதமான நன்மைகளை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். இந்த வருடம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற கர்த்தர் உலக பரியந்தமும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் குடும்பத்தாரோடு கூட இருக்கிறேன், என் மகளே, என் மகனே என்று அவர் சொன்ன வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு சந்தோஷமாய் கடந்து வருவோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே என்று முடிப்போமா? ஆமென். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்.